இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மஹேந்திராவோட மராட்ஸோ ஆப்வியஸ்லி டிஸ்கண்டினியூ ஆயாச்சு. 2024ல மஹேந்திராவோட வெப்சைட்ல இருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் லோக்கல்ல ஷோரூம்ஸ்ல அதோடைய இன்வென்ட்ரி நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு அதிகப்படியான ஆஃபர்ஸ் கொடுத்து அதை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டா தீபாவளி ஆஃபர்ல கூட பார்த்தீங்கன்னா 3 to 4 lakhs ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து மராட்ஸோக்கு இருந்தது. அந்த மராட்ஸோ லாஸ்ட் 6 monthsல 252 யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. இது வந்து மஹேந்திராக்கே பெரிய ஷாக்காக இருக்கலாம். அது காரணம் என்னன்னா, மராட்ஸோ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கான காரணமே வந்து அது ஒழுங்காக பெர்ஃபார்ம் ஆகலை. மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட சேல்ஸ் நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு 40, 50, 70 தான் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 6 monthsல அதிகமாக சேல் ஆயிருக்கு. அது காரணம் இருந்த இன்வென்ட்ரியை அதிகமான ஆஃபர் கொடுத்து அதை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. 2018ல இந்த காரை வந்து மஹேந்திரா லான்ச் பண்ணாங்க. 6 yearsஆ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த MPV இருக்குது. 123 HP டீசல் வெஹிக்கிளாக தான் இது இருந்தது. லான்ச் பண்ணதுலேருந்தே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 44,793 யூனிட்ஸ் தான் வந்து சேல் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் 120 bhp 300 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த வெஹிக்கிள் வந்து இந்த 6 மாதத்தில் சேலான MPV லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 lakhsலேருந்து 16 lakhs வரையும் இருக்கும். ஆனால் இப்போ கூட நிறைய ஆஃபர்ஸ் ஷோரூமில் இருக்குது. நீங்கள் மஹேந்திரா ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபரோடு இதை நீங்கள் வாங்க முடியும்.